அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல அல்லாஹ் உலகிற்கு அருட்கொடையாக அருளிய நம் பெருமானார் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறியக்கூடிய இத்தொடரில் இன்று அவர்களுடைய வாழ்வில் அருளாளன் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஓர் அதிசயமிக்க பயணமான மிஹ்ராஜ் எனும் புனித பயணம் தொடர்பாக சுருக்கமாக நோக்கவுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒரு புறம் வெற்றி, மறுபுறம் கொடுமைகள் என இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம் நடைபெற்றது. இவ்விண்ணுலக பயணத்தை பற்றி அல் குர்ஆனில் சூரா இஸ்ராவில் முதல் வசனத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. தன்னுடைய அடியாரை ஓர் இரவில் கஅபாவாகிய மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவு பயணம் செய்வித்த ஒருவன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். மஸ்ஜிதுல் அக்ஸாவாகிய அது எத்தகையதென்றால் அதனை சுற்றியுள்ள பகுதியை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு நாம் காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். அதன்படி இந்த மிஹ்ராஜ் பயணத்தின் போது முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் எனும் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புனித இல்லமாம் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த யாத்திரையின் முதற்கட்டம் பைத்துல் முகத்தஸ் வரை நீடித்தது. அதன் பின்பாக பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணுலக பயணம் ஆரம்பமாகியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாம் வானத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு இவ்வுலகத்தின் முதல் மானுடனாகிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இரண்டாம் வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அங்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூன்றாவது வானத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இது போலவே நான்காவது வானத்தில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்தில் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். அதன் பின்பாக பைத்துல் மஅமூர் எனும் வளமான இறையில்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த வளமான பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்து கொண்டு இருந்தார்கள் என்றும் அவர்களை சந்தித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறி அவர்களோடு உரையாடியதாகவும் ஹதீஸ் அஹமதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக சித்ரத்துல் முன்தஹா எனும் ஓர் இலந்தை மரமும் காட்டப்பட்டது. இவ்விலந்தை மரத்தின் காய்கள் பானைகளை போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்றும் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அந்த இலந்தை மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 4 ஆறுகள் ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றமே ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இந்த மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவர்க்கங்கள் மற்றும் நரகங்கள் காட்டப்பட்டன. அந்த சுவர்க்கங்களில் ஏழைகளும் நரகங்களில் கூடுதலாக பெண்களையும் காணக்கூடியதாக இருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அத்தோடு இந்த புனித மிஹ்ராஜ் பயணத்தின் போது 5 நேர தொழுகைகளும்
கடமையாக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் சூரா அல் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் இறக்கி வைக்கப்பட்டன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதே போல நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஹவுலுல் கௌசர் எனும் நீர் தடாகமும் காண்பிக்கப்பட்டது. ஒரே இரவில் வானுலகிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அழகிய பயணத்தில் பல்வேறு சிறப்புக்குரிய நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த மிஅராஜ் எனும் புனித பயணமானது இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற ஓர் அதிசயமான சரித்திரமாகவே அமைந்துள்ளது.